இஸ்ரேலில் இறங்கியடித்த ஈரான். ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நாளைய தினம் ஈரானிய பிரதிநிதியுடன் அணுசக்தி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த சந்திப்பு ஜெனீவாவில் நடைபெறவுள்ளதாக ஜெர்மன் தூதரக தரப்பு தெரிவித்துள்ளது. இதன்படி அமைச்சர்கள் முதலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதர் காஜா கல்லாஸை சந்திக்க உள்ளனர். பழிக்கு பழி தீர்க்கும் ஈரான். தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய சொர்கா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இஸ்ரேலை சூறையாட பாயப்போகும் ஏவுகணை. இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் தற்போது உச்சத்தை அடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய சொர்கா வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ஈரானில் வேட்டையாடப்படும் மொசாட் உளவாளிகள். ஈரானின் லோரஸ்தான் மாகாணத்தில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் 5 உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இவர்கள் சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட முறையில் செயற்பட்டு பொதுமக்களிடையே பயத்தை விதைத்து இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் மதிப்பை கெடுக்க முயன்றதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய பிராந்திய மோதலுக்கிடையில் இணைய பயன்பாட்டில் தற்காலிக கட்டுப்பாடுகளை ஈரான் அரசு விதித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் பெரும் விலையை செலுத்தும். ஈரான் பெரும் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடுந்தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை பெஞ்சமின் நெதன்யாகு தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இன்று காலை இஸ்ரேலின் பீர் ஷோவாவில் உள்ள சொர்கா வைத்தியசாலை மற்றும் நாட்டின் மையத்தில் உள்ள பொதுமக்கள் மீது ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது.